வணக்கம். நடக்கவிருக்கும் குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளராக திரு ராஜ்மோகன் போட்டியிடுகின்றார். ஆளும் கட்சி திரு ராஜ்மோகனுக்கு தன் ஆதரவை கொடுக்கவிருக்கின்றது. 1947ஆம் ஆண்டு நாம் வெள்ளைக்காரர்களை இந்த நாட்டை விட்டே விரட்டினோம். ஆனால் இன்று கொள்ளைக்காரர்களின் கையில் சிக்கிக் கொண்டோம். நாடெங்கும் கொள்ளைக்காரர்கள், அரசியல் கொள்ளைக்காரர்கள், அதிகார கொள்ளைக்காரர்கள், வியாபாரத்தில் கொள்ளைக்காரர்கள், வீதி வீதியாக சாராய கொள்ளைக்காரர்கள். ஊழல் மலிந்து விட்டது, உண்மை செத்து விட்டது. இதற்கு நாம் மாற்றம் காண வேண்டாமா? ஏழை மக்களுக்கு நியாயம் பிறக்க, நல்லது நடக்க நான் மாத்தைக்காவின் பிரதிநிதியாக, உங்கள் ஊழியனாக இந்த தொகுதியில் நிற்கிறேன். என்னை நீங்கள் தேர்ந்தெடுத்தால் அநியாயத்தை ஒழிப்பேன், ஆளுங்கட்சியின் தவறுகளை அதட்டி கேட்பேன், கலப்பட வியாபாரிகளை அழிப்பேன், கள்ளச்சாராய முதலாளிகளை கூண்டோடு கைலாசம் அனுப்புவேன். சின்ன பிள்ளை ஆத்திரப்படாதீங்க. சொல்லுக்கு சொல் பதில் கொடுக்க தெரியாதவனா கல்ல விட்டு அடிக்கிறாங்க. அடிக்கட்டுமே. கல் எறிஞ்சவங்க தயவு செஞ்சு மேடைக்கு வந்து என்ன தவறு இருந்தாலும் சொல்லுங்க, நான் திருத்திக்கிறேன். அன்போட கூப்பிடுறேன், பயப்படாதீங்க, தைரியமா வாங்க. உங்களுக்கு என்ன குறையோ அத வந்து மைக்ல தைரியமா சொல்லுங்க. 5 வருஷத்துக்கு ஒரு தடவை இப்படித்தான் மேடைக்கு வந்து ஏழையின் கண்ணீரை துடைப்போம், ஊழலை ஒழிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் நம்மகிட்ட ஓட்டு வாங்கி மந்திரி பதவி கிடைச்சு உட்கார்ந்துட்டாங்கன்னா அவங்களும் இதே ஊழலை தான் பண்றாங்க. இதுல எவனையா நாங்க நம்புறது? நீங்களே சொல்லுங்க ஐயா. ஐயா நல்லா பேசினாரு, நியாயமான கேள்விதான், நான் அதை ஆதரிக்கிறேன். சின்ன பிள்ளை என்ன தம்பி, ஐயாவுக்கு செமத்தியா டிஃபன் வாங்கி கொடுத்து சந்தோஷமா வீட்டுக்கு அனுப்பி வைங்க. வாங்கய்யா வாங்க. குறைகளை சொல்பவர்கள் மீது நாம் கோபப்படக்கூடாது. அவர்களுக்கு என்ன வேண்டுமோ அதை சரியாக கொடுத்து விட வேண்டும். உண்மையே பேச மாட்டேன். ஏழை எளிய மக்களின் குரலுக்கு நான் மதிப்பு கொடுப்பவன். அவர்களுக்கு எந்த தீங்கு நேர்ந்தாலும் நான் தட்டி கேட்பேன். இது உறுதி. எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். எங்கள் ஓட்டு ஆராய்ச்சி ஒழிக்கும் சத்தியவான். வெளியில கோஷத்தை கேட்டீங்களா? சாராயத்தை ஒழிக்கிற சத்தியவானா நம்ம ஆளு. மக்கள் கிட்ட அப்படித்தான் நடிக்கணும். சின்ன பிள்ளை யோக்கியனா வேஷம் போடணும், அத பார்த்தவங்க கோஷம் போடணும். அதானே அரசியல். கரெக்டா சொன்னீங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு 10 வருஷம் பதவியில உட்கார்ந்துகிட்டு இருக்கானுங்களே, இவனுங்க எந்த ஏழைய சிரிக்க விட்டானுங்க? எவனாவது கேட்டானா? சார் வசந்தபால வராங்க. யோ வசந்தபால வராங்க, எந்திரியா. வாங்க 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 வாங்க. ஒரு ரவுண்ட் போடுறீங்கடா. அம்மா தண்ணி போடுறது இல்ல, கும்பல்ல தனியா தான் போடுவாங்க. தம்பி யாரு, புது சர்வெண்டா? நோ நோ, சர்வெண்ட் இல்ல, புது ஹஸ்பண்ட். அட ஹஸ்பண்ட் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இந்த ஆளை பத்தி என்ன விசாரணை? மோகன், இந்த தொகுதி மக்கள்லாம் உன் பக்கம் தான். நிச்சயமா நீ தான் ஜெயிக்க போற. தேங்க்யூ மேடம். என்ன இருந்தாலும் எதிர்க்கட்சி தயாநிதி என்னமா பப்ளிசிட்டி பண்ணிருக்கான் தெரியுமா? அவன் தொண்டர்கள்லாம் அப்படி ஒரு ஸ்பீடு, சுறுசுறுப்பு. எந்த செவத்தை பாரு, அவன் பேருதான். செவத்தை விடலாமா? அரவிந்தன் சார். என்ன அரவிந்தன்? என்ன சார் பெருசா என் உருவத்தை கட் அவுட் போடுறீங்க, போஸ்டர் அடிக்கிறீங்க, செவத்தை விட்டுட்டீங்களே, அதுல என் பேர் எழுத வேணாமா? சார் செவத்தை எல்லாம் எதிர்கட்சிக்காரங்க கவர் பண்ணிட்டாங்க சார். கவர் பண்ணா என்ன, அதை அழிச்சிட்டு நம்ம பேரை எழுதுங்க. கலாட்டா எதுவும் பண்ணாங்கன்னா ஆளுங்கட்சி நம்ம பக்கம் தானே, போலீஸை வச்சு லத்தி சார்ஜ் பண்ண சொல்லுங்க. சார் நாமெல்லாம் அறப்போர் அகிம்சை வழியில போறவங்க. அறப்போர்னாலே போலீஸை வச்சு உதைக்கிறதாயா? போங்க ஐயா, போய் முதல்ல செவத்தக்க வணிங்க. டேய் என்னங்கடா, ஊர்ல உள்ள எல்லா சவத்துலயும் நீங்களே எழுதுனா நாங்க எங்க போய் எழுதுறது? மரியாதையா இந்த சவத்தை எங்களுக்கு விட்டு கொடுங்க. விட்டு கொடுக்கறதா? இது என்ன உங்க அப்பா விட்டு சொத்தா? அப்பா விட்டு சொத்து இல்லடா, எங்க பாட்ட விட்டு சொத்து. தம்பி ராஜ்மோகன் எங்க தலைவர். வணக்கங்க. தலைவர் இல்லங்க, உங்களுக்கெல்லாம் நான் தொண்டேன்.
கட்சிக்காக உங்க மகன் ரொம்ப ரத்தம் சிந்திருக்காரு. வீட்டுக்காகவும் கொஞ்சம் வேர்வையை சிந்துறானா? இந்த வயசான காலத்துல நாங்க எவ்வளவோ நிம்மதியா இருப்போம். நீங்க சொல்றது நியாயம்தான். இப்ப எப்படிங்க இருக்கு உடம்பு? இன்னும் 4 நாள்ல தையல பிரிச்சிடலான்னு டாக்டர் சொன்னாரு. நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. ஆஸ்பத்திரி செலவெல்லாம் நான் ஏத்துக்கிறேன். உங்க ஆசீர்வாதத்துல நான் ஜெயிச்சு எம்எல்ஏ ஆனதும் என்னுடைய முதல் வேலை உங்க பையனுக்கு வேலை போட்டு கொடுக்கணும். ஏழை பக்கம் ராஜ்மோகன் யோ, என்னைய அது ஆஸ்பத்திரியில எல்லாம் சத்தம் போட்டு- தெரியாதனமா கூட்டிட்டு வந்துட்டோம், என்ன பண்றது? அரவிந்த், கவலைப்படாத. எப்பவுமே நாம அராஜகத்தை அராஜகத்தால எதுக்க நினைக்க கூடாது. அமைதியா அஹிம்சா வழியில தான் எந்த காரியத்தையும் சந்திக்கணும். நம்ம நிதி நிலைமை ரொம்ப நெருக்கடிக்கு வந்தாச்சு மோகன். தேர்தல் வர்றதுக்குள்ள 4-5 லட்சம் ரூபாய் தேவைப்படும். 4-5 லட்சம். பின்ன உப்பு புளி விலை ஏறின மாதிரி ஓட்டு விலையும் ஏறி போச்சுப்பா. தலைக்கு 50 ரூபாய் வேணும்னு கண்டிஷனா கேக்குறாங்க. என்னப்பா அது அநியாயமா இருக்கு? அநியாயம்னா ஏய்யா, நாளைக்கு நீ எம்எல்ஏ வானா 50 லட்சம் ரூபாய் பணம் சம்பாதிப்பியே, அப்ப எனக்கு நான் பங்கா தர போறேன். என்னது? நான் கேட்கலப்பா, வாக்காளர்லாம் கேக்குறாங்க. புள்ளி விவரம் எல்லாம் இப்ப மக்களுக்கும் தெரியுது. கட்சி தலைவர்கிட்ட நிதி போதலேன்னு கையேந்த வேண்டியதானே. இடைத்தேர்தல் சொல்லி எவ்வளவு பணக்காரங்கள்ட்ட அவர் லட்சம் பணத்தை சுருட்டி இருப்பாரு. அதுல கொஞ்சம் பர்சன்டேஜ் கேளப்பா. பெரிய அரசியல் கட்சினாலே அலிபாபாவும் 40 திருடர்களும் தான். எல்லாருமே ஷேர் பண்ணிக்கணும்ப்பா. கேட்கறதுல ஒண்ணும் தப்பே இல்ல. கேட்கலன்னா தான் அரசியலுக்கே லாயக்கு இல்லைன்னு முத்திர குத்தி விடுவானுவோ. எஸ் கம்மின்னு. மாலை வணக்கம் சார். வாங்க வாங்க. உட்காருங்க. பிட்டியோட வந்திருக்காங்க. துட்டு எக்கச்சக்கமா இருக்கு. சார், நாங்க சாம்ராஜன் கம்பெனில இருந்து வரோம். என் பேர் ரமேஷ், ஜெனரல் மேனேஜர். ஐ ஆம் பிசினஸ் மேனேஜர். என் பேர் மைக்கேல். எல்லாரும் சுருக்கமா மைக்கேல் டிசௌசான்னு கூப்பிடுவாங்க. எங்க பாஸ் மிஸ்டர் சாம்ராஜ் நீங்க ஜெயிக்கணுங்கிற வாழ்த்தோட இந்த 5 லட்சம் ரூபாயை உங்ககிட்ட ஒப்படைக்க சொன்னார். எஸ், நான் ஜெயிப்பேன்னு தெரிஞ்சு அனுப்பிச்சிருக்கானா? ஆளுங்கட்சிக்கு எனக்கு சிநேகம் இருக்குன்னு தெரிஞ்சு நான் எம்எல்ஏ ஆனா என்ன வச்சு எவ்வளவு சுருட்டலாம்னு கணக்கு போட்டு உங்க பாஸ் எனக்கு லஞ்சம் அனுப்பியிருக்கானா? சாருக்கு வாய கழுவ வெந்நீர் கொடுங்க. ஷட் அப். கள்ளச்சாராயம், கடத்தல் வியாபாரம் எல்லாம் பண்ற சமூக துரோகிங்க நிதி கொடுத்து நான் எம்எல்ஏவாக வேண்டிய தேவையில்லை. சாக்கடை சாம்ராஜ். வெயிட் மிஸ்டர் ராஜ்மோகன், எல்லாரும் சாக்கடையில இருந்து தான் வந்திருக்கோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. டீசென்ட்டா பேசுங்க, அனாவசியமா சீப் ஆயிடாது. ஷட் அப். கெட் அவுட். ரொம்ப கத்தாதீங்க. வெளிய நாய்கள் ஜாக்கிரதைன்னு போர்டு போடுங்க. வர இன்னைக்கு அரசியல்வாதிங்க துண்டு போடுறதுக்கு காரணமே கௌரவத்துக்காக இல்ல, குடுக்கற நிதியை வாங்குறதுக்காக. ஆமா, வட்டம்னா சின்ன துண்டு, மாவட்டம்னா பெரிய துண்டு, எம்எல்ஏனா சால்வை, மந்திரினா போர்வை. இன்னைக்கு ஆளுங்கட்சி கஜானாவே அந்த சாம்ராஜ். அவனை போய் அலட்சியப்படுத்திட்டு ஒண்ணு. ஐயோ 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 ஐயோ. நிதி கொடுக்கறவன் யாரா இருந்தா உனக்கு என்ன? அவன் சாராயத்தை விக்கிறானா சரீரத்தை விக்கிறான், நீ ஏன் பாக்குற? கொடுக்கறத வாங்கிக்க வேண்டியதானே. இன்னைக்கு வாங்கினா நாளைக்கு அவன் ஆதாயம் பார்ப்பான். கள்ளச்சாராயத்தை லாரி லாரியா கடத்த ஆரம்பிப்பான். கடத்துனா கடத்திட்டு போறான், கண்டுக்காத. கள்ளச்சாராயம் காசுறதா இன்னைய குடிசை தொழிலே. உங்களுக்கு முன்னால இருந்த தலைவர்கள்லாம் இப்படித்தான் சின்னவங்களுக்கு அறிவுரை சொன்னாங்களா? அவங்க எல்லாம் எவ்வளவு சுத்தமா வாழ்ந்தாங்க. சுத்தமா வாழ்ந்த தலைவெல்லாம் என்ன பெருசாயிட்டான்? கருப்பா சிலையாகி காக்கா குருவிக்கு கக்கூஸ் ஆயிட்டான். பெனாயில் ஊத்துறதுக்கு கூட ஆள் இல்ல. சுத்த விவரம் புரியாத ஆளா இருக்கிறிய. கட்சியினுடைய கஜானா யார் தெரியுமா? இவனை மாதிரி 4 பெரிய மனுஷன் பிசினஸ் மேன் தான். அவன் கொடுக்கிற காசுல தான் காரியமே நடக்குது. உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சாராயத்தை எதிர்க்கிற பேர்ல சாம்ராஜ்யம் எதிர்க்கிறேன். தலைவரே, உணர்ச்சி வசப்படாதப்பா. நீ வேணான்னு திருப்பி அனுப்பின பணத்தை சாம்ராஜ் கிட்ட நான் வாங்கிட்டேன். இப்ப அந்த பணத்துல இருந்தா உனக்கு நிதி கொடுக்க போறேன். அதை நீ வாங்கிக்குவேன்னு தெரியும். ஏன்னா நீ கை நீட்டி வாங்கலையே, நான் தானே வாங்கினேன். தலைவரே, நீ கை நீட்டி வாங்கினா உன் இமேஜ் கெட்டு போயிடும். உன் இமேஜ காப்பாத்துறதுக்காக நானும் கட்சியும் கெட்ட பேர் வாங்கலாம் இல்ல? போதும். நான் உங்ககிட்ட நிதி கேட்டு வந்தது என் முட்டாள்தனம். அந்த சாராய சாம்ராஜ்யம் எதுக்கிறதுக்கு உங்க தயவு தேவையில்லை.
அட மோகன் நில்லுப்பா. தலைவரே, நான் இனிமே உங்களை இந்த ஆபீஸ்ல சந்திக்க மாட்டேன். நம்ம அடுத்த சந்திப்பு அசெம்பிளில தான். தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன். சகோதரர்களே, ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்போம். ஏகபோக சாராய முதலாளிகளை ஒழிப்போம். கள்ளச்சாராயம் லாரிகளில் வருகிறது. மறியலை நடத்துங்கள். அறப்போரை தொடங்குங்கள். தலைவர் ராஜ்மோகன், தலைவர் ராஜ்மோகன், அரப்போர் மன்னன் ராஜ்மோகன். அதோ பாருங்க, லாரி வருது. மடக்குங்க. எல்லாரும் தைரியமா இருங்க, பயப்படாதீங்க. மேற்சொன்ன காரணங்களினால் குற்றவாளியாக கருதப்படும் சாம்ராஜுக்கு இந்த கோர்ட் 2 லட்சம் ரூபாய் முன்ஜாமீனில் இடைக்கால விடுதலை அளிக்கிறது. வழக்கு முடியும் வரை சாம்ராஜ் இந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடாது என்றும் இந்த கோர்ட் உத்தரவிடுகிறது. மக்கள் தொண்டர் ராஜ்மோகன், ஏழை பங்காளர் ராஜ்மோகன், மாத்தேக்க மாவீரன் ராஜ்மோகன், 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 ராஜ்மோகன். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் தம்பி ராஜ்மோகனை தன் வாரிசாக தேர்ந்தெடுத்திருப்பார். கண்ணிய தலைவர் என்று இருந்திருந்தால் இந்த கண்ணியவானை, புண்ணியவானை, நாடே தன் வீடு, மக்களே தன் குடும்பம், அதனால் கல்யாணமே வேண்டாம் என்று தியாக வாழ்வு வாழும் இந்த செம்மலைத்தான் தேர்ந்தெடுத்திருப்பார். ராஜ்மோகன் உத்தமர், உயர்ந்தவர், அறிவாளி, உழைப்பாளி. ஆகவே உங்கள் பொன்னான வாக்குகளை குத்துவிளக்கு சின்னத்தில் முத்திரையிட்டு தம்பி ராஜ்மோகனையே ஆதரியுங்கள். ராஜ்மோகன், ராஜ்மோகன். மோகன், தியேட்டர்ல புது படம் ரிலீஸ் ஆயிருக்கு. கூட்டத்தை பத்தியா? ஆமாண்டா ராஜா, உள்ள போனா ஏதாவது கிடைக்கும். வா போலாம். சார் சார், தியேட்டர்ல கூட்டம் அதிகமா இருக்கு சார். நான் டிக்கெட் வாங்கி தரேன் சார். வேண்டாம்ப்பா. சார் சார், நான் வாங்கி தரேன் சார். இல்லப்பா, நாங்க ஏற்கனவே ரிசர்வ் பண்ணிட்டோம். நீ போ. எங்கடா பர்ஸ் எடுத்த? எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். தெரியாதா? பிச்சு போடுற ராஸ்கல், எடுடா பர்ஸ். பர்ஸா நான் எடுக்கலீங்க. பிக் பாக்கெட் அடிக்கிற வயசை பாரு உனக்கு. பர்ஸ் எடுடா மரியாதையா. நான் எடுக்கல சார். எங்கடா எனக்கு வச்சிருக்க? ஒண்ணும் தெரியாது சார். ஹாய், சார், தெரியாதா? சாமி எங்க வச்சிருக்க மேல பர்ஸ்? சத்தியமா எனக்கு எடு மரியாதையா. தெரியாது சார். என்னை விட்டுடுங்க சார். உண்மை சொல்றா, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். அம்மா அம்மா, என்னை விட்டுடுங்கம்மா. நான் உண்மையை சொல்லிடுறேன். பர்ஸ நான் எடுக்கல. அதோ அந்த பையன் தான் எடுத்தான். ரைட். எங்கடா பர்ஸ்? தெரியாது சார். பொய்யா சொல்ற, திருட்டு ராஸ்கல். சொல்லு. எனக்கு தெரியாது சார். பின்ன அவன் எடுத்தானா? அது எனக்கு தெரியாது. பாஸ்கர், ரைட். உண்மையை சொல்லிடுறா, இல்லன்னா அடிச்சு பின்னிடுவேன். அடிக்கிறதுக்கெல்லாம் ரூல்ஸ் இல்ல சார். ரூல்ஸா பேசுற? ஏய், பர்ஸ் இந்த பையன் எடுக்கல. கமலா பேசாம இரு. இல்லீங்க, பர்ஸ் இந்த பையன். பேசாம இரு. உண்மையை சொல்றியா இல்ல போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துட்டு போட்டா? கான்ஸ்டபிள், 1 மினிட். என்ன மலே சார், நீங்க இறங்குற போதே பர்ஸ கீழே போட்டுட்டு பாவம் இந்த சின்ன பையனை போட்டு தொந்தரவு பண்றீங்களா? இந்தாங்க. இல்லீங்க, இந்த பையன் பர்ஸ் எடுத்து நான் கண்ணால. சரியா இருக்கான்னு பாத்துங்க சார். ஓகே. தம்பி,
வா. வெரி சாரி. அதனால என்ன சார் பரவாயில்ல, நான் வர்றேன். தம்பி, உங்க வீடு எங்க இருக்கு? எனக்கு வீடு அம்மா அப்பா யாருமே இல்ல சார். அப்படியா? அப்போ என் கூட வர்றியா? என்னங்க திருட்டு பையனை கூட கூப்பிட்டு இருக்கீங்க? பர்ஸ் கிடைச்சிருச்சுல்ல? பர்ஸ் கிடைச்சது. இவன் வேணுமா? வேணும், அனாதையாச்சே. இவன் அயோக்கிய பயலாச்சுங்களே. அதே நேரத்துல அவன் சாமர்த்தியத்தை பாத்தியா? இவன் திருடிட்டு அவன் மேல பழிய போட்டான் பாரு. தன்னை யோக்கியன்னு காட்டிக்கிட்டு அடுத்தவனை காட்டி கொடுத்தானே, இவன் தாண்டி அரசியலுக்கு ரொம்ப கரெக்ட். என்ன பாஸ் திருட்டு பையில தோல்ல கைய போட்டு கூட்டு வரீங்க? நம்ம கடத்தல் பிசினஸுக்கு இவன் தான் கரெக்டான பேர் வழி. எப்படி பாஸ் சொல்றீங்க? பார்ட்னரை காட்டி கொடுக்கல, அதே சமயம் பதிக்கின பொருளையும் காட்டி கொடுக்கல. போலீஸ தைரியமா ஃபேஸ் பண்ணான். இந்த த்ரில்லு, இந்த தில்லு, இது ரெண்டும் தான் நம்ம தொழிலுக்கு தேவை. ஏன் தம்பி நல்ல புத்திசாலியா இருக்க, எதுக்கு காட்டி கொடுக்கறவன ஃப்ரெண்டா வச்சிருக்க? இனிமே அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அவன் செஞ்சதை மறக்கவே மாட்டேன், பழி வாங்கியே தீருவேன். சபாஷ், உன்கிட்ட தன்மான உணர்ச்சி இருக்கு, நீ கண்டிப்பா பெரிய ஆளா வருவ. பழைய பிக் பாக்கெட் இப்ப பாலிட்டிஷியனா? தூள்மா, இடுப்புல துண்டை கட்டிட்டு காந்தி சுதந்திரம் வாங்கினதுக்கு இதுவும் வேணும், இன்னமும் வேணும். மச்சான், நீ ஜெயிப்பமா. நடந்து முடிந்த குமரன் நகர் சட்டசபை இடைத்தேர்தலில் மக்கள் தேசிய கட்சியின் வேட்பாளர் திரு ராஜ்மோகன் 27,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், மக்கள் தேசிய கட்சி தலைவர் தலைவர் ராஜ்மோகன், அதிக மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், எம்எல்ஏ ராஜ்மோகன், அதிக மாவீரன் தலைவர் ராஜ்மோகன், அதிக மாவீரன். சுத்தையா ஒரு தடவை அரத்தி எடுத்து எம்எல்ஏ ஆயிடுவாங்க, 2 தடவை அரத்தி எடுத்து மந்திரி ஆயிடுவாங்க, 3 தடவை எடுத்து பிரதமர் ஆயிடுவாங்க. தம்பி வலது கால் எடுத்து வச்சு உள்ள போங்க. மக்கள் தேசிய கட்சி தலைவர் எம்எல்ஏ ராஜ்மோகன். சின்ன பிள்ளை, நான் போய் பாட்டிக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பாக்குறேன். சரிம்மா. வாயா, தட்டை கொடுத்துட்டு வாயா. தட்டு நம்மளது இல்லையா? இதுக்கு தான் தட்டெல்லாம் கையில எடுக்க கூடாதுங்கிறது. இவனுங்களுக்கெல்லாம் ஒரு கொடி. சாராய் சக்கரவர்த்தி சாம்ராஜ். சொல்லுங்க ஒளியான்னு. வேலையில்லா திண்டாட்டு காலத்துல இப்படி ஒரு வேலை கிடைச்சிருக்குன்னா அதை பயன்படுத்திக்க வேண்டியதானே. உழைக்கவா போறீங்க, உழை எடுத்தானே போறீங்க. என்ன ஒழிகன்னு சொல்றதுனால உங்களுக்கு எல்லாம் ஒரு 4 காசு கிடைக்குன்னா நமக்கு ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. சரி விட்டுருங்க. தம்பி, எவ்வளவு கேமரா வச்சிருக்கீங்க? ஒண்ணுதான் சார் இருக்கு. அடிக்கடி எடுக்காதீங்க, ரிப்பேர் ஆயிடும். நம்ம ஜனங்க ரொம்ப நல்லவங்க. மேடையில ஏறி எதை எவன் சொன்னாலும் உடனே நம்பிடுவான், கையை தட்டிடுவான். அப்படித்தான் இருக்கணும், அப்பதான் நமக்கு வசதி. உள்ள வரலாமா? குட்டுமா, எம்எல்ஏ ஆனதுக்கு அப்புறம் கூட என்ன பார்த்து மரியாதை எந்திரிச்சிட்டியா? ரெஸ்பெக்ட்ல எந்திரிக்கல, காலுக்கு ரெஸ்ட் கொடுத்தது போதும்னு எந்திரிச்சேன். வெரி வெரி குட், நல்லா சமாளிக்கிறப்பா. அரசியல்வாதி இல்லையா? அப்புறம் சார், எல்லாரும் அப்படியே கொஞ்சம் காத்தாட வெளியே போயிட்டு வரீங்களா? ஒண்ணு இல்ல, பழைய ஃப்ரெண்ட்ஸ் வாடா போடான்னு பேசிக்குவான். ஓ, ஜால்ரா போடணும் இல்ல, ஜுஞ்சக் தட்டுனா அப்புறமா வந்து தட்டுங்க. என்ன விஷயமா வந்த? ஆமா, என்னது சாராய தொழிக்க போறோன்னு ஒரு ஸ்டண்ட்? எல்லாரையும் பிடிச்சி ஏமாலியே கேஸ் போட்டு சாராயத்தை ஒழிக்கத்தான் போறேன். ஏமா, டேஸ்ட் நல்லா இல்லையா இல்ல சுதி ஏறலையா? ஷட் அப், குத்தல் பேச்சு வேண்டாம். உனக்கு குறுக்கு புத்தி வேண்டாம்டா. நம்ம 2 பேரும் ஒண்ணா குப்பத்துல வாழ்ந்துகிட்டு இருந்த பிச்சைக்கார பசங்க தானே. நீ படிச்ச கடி, நான் படிக்காத கடி. நீ அரசியல் திருடன், நான் நிற திருடன். தட் இஸ் த டிஃபரன்ஸ்மா. டேய், நிறுத்துறா வேதாந்தத்தை. கள்ளச்சாராயம் காய்ச்சி தங்கத்தை கடத்தல் பண்ணி. ஏண்டா, வெளிநாட்டுல இருந்து தங்கத்தை கடத்தணும் அதெல்லாம் தப்பா? ஐயே, இந்த இவனுங்கள எல்லாம் கஜினி முகமது, கோரி முகமது எல்லாம் அவங்களாம் நம்ம நாட்டு கோயிலுக்கு இருக்கிற தங்கத்தை கடத்திக்கிட்டு வெளிநாட்டுக்கு போல, கடத்திக்கிட்டு போன தங்கத்தை நான் திரும்ப நம்ம நாட்டுக்கு கொண்டு வரேன்டா. இது தேச துரோகம் இல்ல, தேச தொண்டு. எப்படி பார்த்தா எலெக்ஷன் வைக்காம நம்மள மந்திரி ஆகணும். டேய், நிறுத்துறா உன் சாக்கடை வழக்கத்தை. இப்ப நீங்க வந்த காரணம், நான் உன் மேல போட்ட கேஸ வாபஸ் வாங்கணும், அதுக்கு தானே? வாபஸ் வாங்கின சொல்றதுக்காக வரலமா கண்ணு, வார்னிங் பண்றதுக்காக வந்திருக்கேன். பதவியை வச்சுக்கிட்டு ஏதாச்சும் வித்த காட்டின வெட்டிடுவேன்.